கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். புதிய வருடத்திற்குள்ளே நுழைந்து ஏறக்குறைய ஒரு மாதங்கள் ஆகப் போகிறது. இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாளும் 2024 டிசம்பரை நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. ஒரு நாளும் இன்னைக்கு காலையில் 6 மணியை நம்ம பார்க்க போகிறதில்ல. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தை விட நேரம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அல்லேலூயா. இப்போ கடந்த இந்த ஒரு நொடியை இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், வாழ்க்கையில் என்றைக்குமே பார்க்க மாட்டோம். ஆமாம் தானே? அடுத்த நொடியை பார்ப்போம். இதற்கு முன்பாக கடந்த அந்த ஒரு நொடியை நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்குள்ளாக, நேர கட்டுப்பாடுகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் இந்த பூமியிலே வாழ்கிற மனிதன். மனிதனுக்கு கீழ்ப்பட்டது தான் மிருகங்கள், பறவைகள் எல்லாம். அப்போது தேவன் நம்மை இந்த பூமியிலே பாதுகாக்கவில்லை என்றால் நம்மால் நீடித்த ஆயுளை பெறவே முடியாது. நீடித்த ஆயுசை நீங்களும் நானும் பெறணும் அப்படின்னா அதற்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 22வது வசனம். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். போதும், ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். இந்த 49வது ஏசாயா 49வது அதிகாரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, மேசியா வரப்போகிறார், உங்கள் வாழ்க்கையிலே இடைபட போகிறார். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முடிவை ஏற்படுத்த போகிறார் என்பதுதான் இந்த ஏசாயா 49ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம். மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனம், அவர் வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களுக்காக இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் தீர்க்கதரிசியின், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. எதிலெல்லாம் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து எல்லாம் தேவன் உங்களை விடுவிக்கிறார் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தம். நீண்ட கால பிரச்சனையினுடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீண்ட கால பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் என்ன செய்வோம், நல்ல விசுவாசத்தோடு நாம் என்ன செய்வோம், அதை எதிர்ப்போம். அதற்கு எதிராக நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க, நீண்ட காலமாக இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, போக போக விசுவாசமும் போய் அதற்காக ஜெபிக்கிற ஜெபமும் போயிடும். திரும்ப வாசிக்கலாம். ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். ஒரு ராஜா எதிரி நாட்டு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிறார் என்றால், இந்த நாட்டினுடைய கொடியை ஏந்தி கொண்டு ஒரு மனிதன் ராஜாவோடு கூட இருப்பான். அந்த கொடியை ஏந்தி கொண்டு அவன் போகணும். போர் நடக்கிற இடத்துல இந்த ராஜா கூட இருக்க இந்த மனிதன் அந்த கொடியை உயர்த்தி பிடித்து கொண்டே தான் இருக்கணும். அவர் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்க படைகள் அதை பார்ப்பாங்க. படை வீரர்கள் போர் செய்து கொண்டே அதை பார்ப்பாங்க. கொடி உயர்ந்திருக்கும் போது அந்த உயர்ந்திருக்கிற கொடி அவர்களுக்கு என்ன தகவலை சொல்லுது அப்படின்னா, நாம் வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறோம், ஆகையினால என்ன செய்யுங்க, தொடர்ந்து முன்னேறுங்கள், போராடுங்கள், போர் செய்யுங்கள். இதுதான் அந்த செய்தி. ஆகையினால ராஜா அந்த மனிதன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, என்ன நடந்தாலும் கொடியை என்ன செஞ்சிடாத, கீழே இறக்கிறார். ஏன்னா அதுதான் நம்முடைய படைகளை முன்னேறி போக வைக்கும்.
ஆகல என்ன நடந்தாலும் கொடியை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, இறக்கிடக்கூடாதுன்னு ராஜா சொல்லியிருப்பான். இது எதிரி நாட்டு ராஜாவுக்கும் தெரியும். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அதனால் அந்த எதிரி நாட்டு ராஜா முதல்ல யார் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னா, அந்த கொடியை வைத்திருக்கக்கூடிய மனிதனை தான் முதல்ல என்ன செய்வான், அட்டாக் பண்ணுவான். ஏன்னா அதை அட்டாக் பண்ணி அவன் கொடியை இறக்கிட்டான்னா படைகள் சிதறி ஓட ஆரம்பிக்கும். அப்போ ராஜாவை அட்டாக் பண்ணுறது ஈஸி. ராஜாவை அட்டாக் பண்ணிட்டா போரில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். மட்டுமல்ல, ராஜாவை கீழே வீழ்த்திட்டு அந்த கொடியை பிடிங்கிட்டு இவங்க நாட்டு கொடியை வந்து என்ன செஞ்சிருவாங்க, அதில் நாட்டும். அதான் கொடி நாட்டுவது. அல்லேலூயா. அப்போ எதிரியினுடைய அம்புகள் முதல்ல யாரை நோக்கி தான் வரும், இந்த கொடியை பிடித்திருக்கிற மனிதனை நோக்கி தான் அது வரும். ஏன்னா கொடி இறங்கின உடனே வீரர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அப்பப்போ பார்க்குறவங்களுக்கு பயம் வந்துடும், நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோன்ற பயம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ராஜாவும் திரும்ப திரும்பி என்ன செய்வார், அந்த மனிதனை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த மனிதன் ராஜா கிட்ட சொல்லாமல் சொல்லுவாராம், ராஜாவே கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், கொடியை கீழே இறக்க மாட்டேன். அப்போது இதை பார்க்கிற படைகளும் சரி ராஜாவும் சரி மிகுந்த நம்பிக்கையோடு எதிரி நாட்டோடு என்ன செய்வாங்களாம், போர் செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த சம்பவத்தை வைத்து தான் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இது அந்த காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவம். இதை வைத்து தான் தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நீ தொடர்ந்து முன்னோக்கி போ, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஆதரவாக என்னுடைய கரத்தை உயர்த்தி இந்த வெற்றி கொடியை நான் என்ன செய்வேன், ஏற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நானே உனக்கான வெற்றி கொடியை உயரத்திலே பிடிக்கிறவர். ஆகையினாலே தொடர்ச்சியா விசுவாசத்தில் நீ என்ன செய், யுத்தத்தை செய். ஏன்னா விசுவாசத்திற்கு போராட்டம் எப்போதுமே உண்டு. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாம் நல்லா இருப்போம். நல்லா இருப்போன்றது முக்கியம், அது உண்மை. ஆனால் அதற்காக பிரச்சனையே வராது என்று வேதம் சொல்லவில்லை. ஏன்னா பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். பூமியில் நம்ம 100 வருஷம் வாழ்கிறோம், 120 வருஷம் வாழ்கிறோம்னா அது வரைக்கும் என்ன தான், உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. ஏன்னா பூமி முழுவதும் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆண்டவர் முதல்ல உருவாக்குனார் இல்லையா, ஒரு பூமி, ஒரு வானம், ஆதி மனிதன். அப்போ இருந்த மகிமையோடு இந்த பூமி இல்லை. இது பாவத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறம் நிறையா மாறிடுச்சு. பாவப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவப்பட்டனா பாவம் செய்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகையினாலே பூமியிலே நமக்கு என்ன உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் உபத்திரவங்களோ சோதனைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம தான் என்ன செய்வோம், அதை மேற்கொள்ளுவோம். இதை தான் ஆண்டவர் சொல்றார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதை நான் சொல்லியிருக்கேன். அவர் உலகத்தை ஜெயிச்சாருன்னா இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அதாவது என்ன சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், என்னையே நீங்கள் நம்புறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், நான் எப்படி உலகத்தை ஜெயிச்சேனோ அதே மாதிரி நீங்களும் என்ன செஞ்சிடலாம், ஜெயிக்க முடியும். அதற்கான வழிகளை நான் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த வெற்றி கொடியை உயர்த்தி பிடிப்பது என்பது அப்படி ஆண்டவருடைய வேலை. அவர் தான் அந்த வெற்றியை நமக்கு தருகிறார். அது நம்முடைய சுயபலத்தினால் அதை செய்ய முடியாது. அது தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 49:21. அப்பொழுது நீ, இவைகளை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ ஒரு 4 சூழ்நிலைகளை இங்கே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருந்தேன், முதல்ல பிள்ளைகள் அற்றிருந்தேன், 2வது தனித்து இருந்தேன், 3வது சிறைப்பட்டு இருந்தேன், 4வது நிலையற்று இருந்தேன். நம்முடைய சூழ்நிலைகளை இந்த 4 காரியத்திற்குள்ள அடக்கிடலாம். முதலாவது என்ன காரியம், பிள்ளைகள் அற்று. இதற்கு நம்ம ஆர்சி பைபிளில் எப்படி வரும்னா பிரிவு துயர்னு வரும். அதாவது பிரிவினால் ஏற்பட்ட துயரம், அதான் பிள்ளைகள் அற்றுன்னு வருது இல்லையா, அந்த ஒரு காரியம்
பிரிவினால் ஏற்பட்ட துயரம். இப்போ ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பிரிஞ்சு தான் இருக்கிறேன். பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் இல்லாத மாதிரியே இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு நேரத்தில் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா ஆனாலும் இல்லாத மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டாவது காரியம் பாருங்க, எப்படி இருக்காங்களாம்? தனித்து பாருங்க, தனித்து இருக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கு? நல்லா கவனிக்கணும். தனியா இருக்கிறது வேற, தனித்து இருக்கிறது வேற. தனியா அப்படின்னா அலோன்னு அர்த்தம், தனித்து அப்படின்னா லோன்லினஸ்ன்னு அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. தனித்து இருப்பது, இப்போ கணவன் இருக்காரு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை பேர் இருந்தும் தனித்து இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுதான் லோன்லினஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனதளவில் எனக்கு யாருமே இல்லை, நான் தனித்தே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தனியாக இருக்கிறதுன்றது ஃபிசிக்கலாகவே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ பிரச்சனை தனியாக இருக்கிறது இல்லை, தனித்திருப்பது. ஆண்டவர் சொன்னார்ல, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தனிமையாய்னு சொன்னார் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனிதன் லோன்லினஸாக இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் பிதாவுடைய சமூகத்தில் இருக்கும்போது அவர் எப்படி தான் இருந்தார்? தனித்து தான் இருந்தார். கூட பிசிக்கலாக அவர் கூட யாருமே இல்லை. சீசர்கள் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, அது தப்பு இல்லை. இவர் மட்டும் தனியாக எங்கே போவார்? மலைக்கு போய் ஜெபம் பண்ணுவார். புரியுதுங்களா? ஆனால் தனியாக போய் ஜெபம் பண்ணுவார். ஆனால் இவர் தனித்து இல்லை, ஏன்னா இவர் பிதா கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனதளவில் யார் கூட இருக்கிறாரு? அப்போ எது ரொம்ப முக்கியம்னா, மனதளவில் பிதா கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஆண்டவர் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கூட சொந்தக்காரவங்க இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நண்பர்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அது நம்ம எப்போ அதை நினச்சி கவலைப்படுறோம்னா, நான் தனித்தே இருக்கிறேன், நான் ரொம்ப லோன்லினஸாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபீல் ஏன் வருது தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவருக்கு அவர் தேவனோடு செலவு செய்ய வேண்டிய நேரத்தை இன்னும் செலவு செய்யலை. அதனால தான் இந்த லோன்லினஸ் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு லோன்லினஸே கிடையாது. ஏன்னா உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் என்னோடு, அவ்வளோதான். இது சொன்னது யாரு? வானமும் பூமியும் மாறினாலும் அவர் சொன்ன வார்த்தை மாறாது. சொன்னதே அவர் தான். நான் உங்கள் கூட இருக்கிறேன்னா உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு. அப்போ நான் தனித்து இல்லை. என்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலும் நாம் ஸ்ட்ராங்காக வைக்கிறோமோ, அன்னைக்கு லோன்லினஸ் வராது. அலோனாக இருக்கலாம். சில நேரம் இப்போ உங்களுக்கு லீவ் இருக்கும், நீங்களும் கணவர் மட்டும் இருக்கிறீங்க, அல்லது நீங்களும் மனைவி மட்டும் இருக்கிறீங்க. கணவர் வேலைக்கு போயிட்டாரு, உங்களுக்கு அன்றைக்கி லீவு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? தனியாக இருக்கிறீங்க, தனித்து இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் தனியாக இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் தனியாக இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். எந்த வகையில் இருக்கிறார் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ரூபத்திலே அவர் நம்ம கூட, என்கிற தன்மையிலே அவர் நம்ம கூட இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்பவர் சர்வ வியாபகர். ஒரே நேரத்தில் உங்ககிட்டே இருப்பார், என்கிட்ட இருப்பார், அமெரிக்காவில் இருக்கிற போதகர்கிட்டே இருப்பார் அட் அ டைமில். அதுதான் சர்வ வியாபகர். அதுக்கு அர்த்தம் தான் வியாபித்து இருக்கிறவர். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறது நல்லது, ஏனென்றால் தேற்றரவாளன் உங்களுக்காக
அனுப்பப்படுவார். ஏன்னா நான் இருந்தால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நான் போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவர் எல்லா இடத்துலையுமே இருக்க முடியும் என்கிற வார்த்தையை அவர் சொன்னதுக்கு காரணம் தான். ஆகையினாலே நீங்கள் தனியாக இல்லை, மன்னிக்கணும், தனித்து இல்லை. நீங்கள் லோன்லினஸ்ன்ற ஃபீலிங் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்படி வருதுன்னா அதை பிசாசு உங்கள் மைண்டில் கொண்டு வந்து போடுறான். ஏன்னா பிசாசு எப்பயுமே மாம்ச கண்ணில் தான் பார்க்க வைப்பான். உங்கள் மாம்ச கண் இப்படி பார்க்குது இல்லையா, பார்க்கும்போது இப்போ எதிர்த்தாப்புல நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பார்க்கும்போது நான் இங்கே இருக்கேன், இதுதான் தெரியும். யார் இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் யார் இருப்பா, என் கூட உங்கள் கூட யார் இருக்கிறா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்கள் தனித்து இல்லை. அப்போ இதை நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஒரு நாளும் ஆண்டவரே நான் தனித்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபீல் பண்ணவே கூடாது. இப்போ இன்னொரு காரியம் சொல்கிறேன். தேவன் யாரையெல்லாம் பலுகி பெருக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை எல்லாம் தேவன் மற்ற மனிதர்களை விட்டு பிரிப்பார். நம்ப முடியுதா? யாரெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வரைக்கும் போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ, பலுகி பெருகணும்னு நினைக்கிறாரோ அவர்களை மற்ற மனிதர்களிடம் தேவன் என்ன செய்வார், பிரிச்சுவார். உதாரணம் சொல்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தையும் தன் இனத்தையும் விட்டுட்டு எப்போ வந்தாரோ அப்போ தான் என்ன ஆக ஆரம்பித்தார், பழுகி பெருக ஆரம்பித்தார். ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்திலிருந்து விரட்டப்பட்டார், வனாந்திரத்தில் தனியாக தான் இருந்தார். புரியுதுங்களா? பஞ்ச காலத்தில் கூட எகிப்துக்கு போகலான்னு நினச்சார். ஆண்டவர் சொன்னார், வேணாம் இங்கேயே என்ன செய், விதை. மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, ஜனங்களே இல்லை, எல்லாம் பஞ்சம் பழைக்க எகிப்துக்கு போயிட்டாங்க. இவரும் அதே மாதிரி போகலான்னு நினைக்கும். ஆண்டவர் சொன்னார், அங்கெல்லாம் போகாத, உட்கார், இங்கேயே விதை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவனுக்காகவே, ஈசாக்கிற்காகவே ஆண்டவர் மழையை கொடுத்தார், விதையை 100 மடங்கு வளர பண்ணிட்டார். எப்போ, தனியாக இருக்கும்போது. யாக்கோபு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தகப்பன் வீட்டை விட்டு என்ன செஞ்சார், நான் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன். கூட யாரும் இல்லை, அதாவது நபர்களாக யாரும் இல்லை, ஆண்டவர் கூட இருந்தார். ஆனால் சொல்கிறாரு, திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குதிரையின் மீது ஏறி வருகிற 2 ராஜாக்களுடைய சொத்துக்களை உடையவனாய் நான் என்ன செஞ்சேன், திரும்ப வந்தேங்கிற. வரும்போதே நீங்கள் அவருடைய அந்த சம்பவங்களை படித்து பார்க்கும்போது தெரியும். அவர் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை என்ன செய்கிறாரு, பிரித்து தன்னுடைய அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்காக முன்னாடி அனுப்பிச்சி விடுறாரு. அப்போ எவ்வளவு இருந்தால் கொடுக்க முடியும், யோசிச்சு பாருங்க. எவ்வளோ சொத்து இவர்கிட்ட இருந்தால் இவர் அதுலேருந்து பிரித்து தான் அண்ணனு கொடுக்க முடியும், கொடுத்து சமாதானம் ஆக்கிடுவோம் அப்படின்னு. அடுத்து யோசேப்பு குடும்பத்தை விட்டு மொத்தமாக பிரிக்கப்பட்டார், ஆனால் தேசத்திற்கு பிரதம மந்திரியானார். அல்லேலூயா. தாவீது சிறுவயது முதற்கொண்டே குடும்பத்தை விட்டு தனியாக பிரிக்கப்பட்டிருந்தார், தேசத்துக்கே ராஜாவா மாறினார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் அந்த காலகட்டத்தில் சிறைப்படுறாங்க. எரேமியாவை மட்டும் தனியாக ஒரு சிறையில் போடுறாங்க. அந்த சிறையிலிருந்து பார்க்கும்போது இந்த தேவாலயம் இருந்த இடம்லாம் தெரியுமா. அப்போதான் தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களை அதிகமாக எரேமியா தீர்க்கதரிசி பேசினார். இப்போ நீங்களும் சொல்லலாம், நினைக்கலாம், நானும் குடும்பத்தில் இருந்தாலும் தனித்து தான் இருக்கிறேன், குடும்பத்தில் தான் இருக்கேன், ஆனாலும் தனித்து தான் இருக்கிறேன், என்னை யாராவது ஏதாவது சொன்னால் கூட எனக்கு ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் அப்படி இருப்பது நல்லது. என கர்த்தர் அநேகங்களுக்குள்ளே உங்களை ராஜாக்களாக, ராஜாத்திகளாக மாற்றப் போகிறார். எப்பொழுதுமே ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா முதல்ல பழைய ரிலேஷன்ஷிப்ல இருந்தெல்லாம் பிடிங்கி எடுப்பார். அதனால தான் நீங்கள் சபைக்கு வரும்போது அதற்கு முன்பாக உங்களிடம் நன்றாக பேசி கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம்
விலக ஆரம்பிப்பான், சரியாக பேச மாட்டான். ஏன்? நீ போய் சபையில் சேர்ந்துட்ட சொல்கிறாங்களா இல்லையா? அதாவது ஏதோ டாஸ்மாகில் வேலைக்கு சேர்ந்த மாதிரி நீ வந்து சபையில் சேர்ந்துட்ட. ஏன்னா சபைக்கு போனால் பரலவம் போயிடுவான், அது அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு எங்கே போகணும்? நேராக செத்தோன்னு நரகத்துக்கு போகணும். அதுக்குண்டான வேலையை தான் அவன் செய்வான். எந்த சொந்த பந்தமாக இருக்கட்டும், சபைக்கு விரோதமாக பேசுகிற எந்த ஆளும் முதல்ல சத்திய வசனத்தை படித்து ஆண்டவர் உண்மையிலே எதை வழிபடணும்னு இருக்காரு, எப்படி வழிபடணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நாலேஜ் இருந்தால், நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் விக்கிரக வழிபாட்டில் இருக்காங்க பாருங்க, பாதி டிக்கெட் கலந்து சபைக்கு வந்துடும். அங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் என்னென்ன காரியத்துக்கு இருக்கிறாங்க தெரியுமா? முதலாவது தங்களுடைய படிப்பு. அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணும். ஏன்னா அவங்க தான் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வேணும். அதுக்கு ஃபாதர் வந்து என்ன செய்யணும்? ரெக்கமெண்ட் பண்ணால் ஈஸியாக கிடைக்கும். ஸோ படிப்பிற்காக அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது வேலை வாய்ப்பு. நான் ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டேன்னா அல்லது டீச்சருக்கு உண்டான வேலையை படிச்சுட்டேன்னா அதே ஸ்கூலில் நான் என்ன பண்ணிடலாம்? நான் டீச்சர் வேலைக்கு போயிடலாம். இப்போ அதுக்கும் யார் வேணும்? ஃபாதர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆகையினால எனக்கு படிப்புக்கும் வேலைக்கும் எனக்கு அந்த சபை வேணும், அந்த சர்ச்சு எனக்கு வேணும். மூன்றாவது கல்ற தோட்டம். நான் அங்கே இருந்தால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? கல்ற தோட்டம் கிடைக்கும். இந்த 3 காரியமும் நான் சொல்கிறேன், இந்த 3 காரியமும் இனிமேல் கிடையாதுன்னு அவங்க டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள். எத்தனை பேர் அங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். இனிமேல் இந்த 3 காரியமும் இங்கே கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம். எந்த தனிப்பட்ட சபையாவது நம்மை போல இண்டிபெண்டன்ட் சர்ச் யாராவது உங்களுக்கு வாங்க நாங்கள் படிப்பு தரோம், நாங்கள் வந்து வேலை தரோம், நாங்கள் கல்ற தோட்டம் வச்சுருக்கோன்னு யாராவது சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? அப்போ உண்மையிலே ஜனங்கள் தனிப்பட்ட சபைகளுக்கு, அதாவது நம்மை போல ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அவர்கள் தேவனுடைய அன்பை, தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டதுனால மட்டும்தான். வேற எதையும் எதிர்பார்த்து அவங்க போகலை. ஆனால் அங்கே போகிற மக்கள் எதுக்காக போகிறாங்க? நான் சொன்ன 3 காரியம் தான். அதான் நான் சொல்கிறேனே, அந்த 3மே இனிமேல் கிடையாதுன்னு மேல் லெவல்லேருந்து டிக்ளேர் பண்ணட்டும். பிஷப் லெவலில் இருந்தோ அல்லது அதுக்கு மேலேயோ போப்பே கூட சொல்லட்டும். இனிமேல் இந்த 3ம் கிடையாது, கத்தோலிக்கர்களுக்கு இனிமேல் கிடையாதுன்னு சொல்லட்டும். எத்தனை கத்தோலிக்கர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அல்லேலூயா. இதைத்தான் மற்ற மதத்தில் அவர் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை இதையும் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அதை இதையும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸா, ஆவிக்குரிய சபைகளா அல்லது பாரம்பரிய சபைகளா? எதுங்க அதை இதையும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க? சொல்லுங்க. பாரம்பரிய சபை. இங்கே யாராவது சொன்னோமா? நீங்கள் வந்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு 10,000 வருவோம். எத்தனை பேருக்கு தெரியும் கல்ற தோட்டம் இங்கே இருக்குது? நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சபை கல்ற தோட்டம் இருக்குது. ஆனால் என்னைக்கா சொல்லியிருக்கோம், நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த 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 ஸ்கூலில் நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் நாங்கள் யாராவது சொல்லியிருக்கோமா? யாருக்காவது அப்படி செஞ்சுருக்கோமா? இல்லை. அப்போ மாம்ச பிரகாரமான பலன்களை எதிர்பார்த்து போகிறவர்கள் தான் பெயர் கிறிஸ்தவர்கள், பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதனால தான் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க போகிற சர்ச்சை விட்டுட்டு நீங்கள் வேறு சபைக்கு, அதாவது ஒரு புத்தி தெளிந்து, அதான் உண்மை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறோம். எதுலேருந்து? ஒரு மனச்சிறையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிறோம். விடுதலை ஆக்கினா ஐயோ நம்ம இவ்வளோ நாள் பண்ணது தப்பாச்சு, இதுதானே கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? ஆவிக்குரிய சபையை தேடி வர ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி வரும்போது அவர்களுக்கு அந்த தெளிவு இல்லாதனால அவங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம், அவங்க ஏதோ ஒரு விசேஷத்தில் நீங்கள் மீட் பண்ணும் போதெல்லாம் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? சரியாக பேச மாட்டாங்க. இல்லைன்னா என்ன கேட்பாங்க? நீ சபைக்கு போனது தப்பு, நீ போயிருக்கக்கூடாது, நீ எப்படிம்மா நம்ம அதை விட்டுட்டு போன? கேட்குறாங்களா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அவர்களை விட்டு தேவனால் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் பிரிக்கல, தேவன் அதை செய்வார். ஏன்னா அவர்களை விட்டு பிரிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உயர்த்தப்பட முடியும். ஆபிரகாம் ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாக சொந்த இனத்தோடு சொந்த ஜனங்களோடு வாழ்கிறார். அவருடைய பிஸ்னஸ் என்ன தெரியுமா? அவருக்கு ஆண்டவரே தெரியாதுங்க. அவருடைய பிஸ்னஸ் உருவங்களை செய்து, சிலைகளை செய்து விற்கிறது. அதுதான் அவங்க குடும்ப தொழில். அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஆபிரகாம்.
அவருக்கு ஆண்டவர் குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை வந்தோடனே அதை விசுவாசித்து அவர் என்ன செய்தார்? அதுலேருந்து வந்தார். அதனால தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ நீங்கள் ஒரு நாளும் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட என்னை கேட்கறதுக்கு நாதி இல்லை, கிடையாது. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் எப்பயுமே கெத்தா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருக்க மனுஷன் ஒரு நேரம் உதவி செய்யலாம், இன்னொரு நேரம் செய்ய முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற மனிதனை காட்டிலும் பெரியவராக இருக்கக்கூடிய ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால எல்லா நேரமும் உதவி செய்ய முடியும். ஏன்னா அவரு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணவர். இந்த பூமியை மேனுஃபேக்சர் பண்ணது யாரு? அவரு தான். அப்போ இங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா அதை ரிப்பேர் பண்ணுற சக்தி யார்கிட்ட தான் இருக்குது? நம்மளை மேனுஃபேக்சரிங் பண்ணது யாரு? அப்போ நமக்குள்ள ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணுற வல்லமை யார்கிட்ட தான் இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் புரியணும். அப்போ அப்பேற்பட்ட தேவன் பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அப்போ இனிமே யாருமே நான் தனித்து இருக்கிறேன்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்னுமே நிறைய பேர் நினைக்கிறது தான், நான் தனித்து இருக்கேன், என் மேலே வீணான பழியை போடுறாங்க, நான் கைவிடப்பட்டவனை போல கைவிடப்பட்டவளை போல இருக்கிறேன், என்மேல் தவறான முத்திரைகளை குத்துறாங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தின் மீது குத்தப்பட்ட தவறான முத்திரைகளாக இருக்கட்டும், உங்கள் ஊழியத்தின் மீது குத்தப்பட்ட தவறான முத்திரைகளாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே உங்கள் மீது குத்தப்பட்ட தவறான முத்திரைகளாக இருக்கட்டும், எல்லா தவறான முத்திரைகளையும் நம்முடைய ஆண்டவர் உடைத்து எறிந்து அதன் மீது ராஜ முத்திரையை பதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். மனுஷன் சொல்கிறதெல்லாம் நடந்துடாது. உங்கள் மேலே மனுஷன் சொல்கிற பழியெல்லாம் என்ன செஞ்சிடாது, அதெல்லாம் நிறைவேறாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய இருதயம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நான் வந்து அடிக்கடி நான் சொல்கிற ஒரு காரியம், எல்லாருக்குமே சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் விசுவாசியாக இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஊழியக்காரன் ஆனதுனால நான் அதை சொல்லலை. பொதுவாக ஒரு ஊழியக்காரர் பேசும்போது அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறான்றதை சரியான அர்த்தத்தில் விளங்கி கொள்ள முயற்சிக்கணும். நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப நாள் கிறிஸ்தவங்களுக்கு தான் நான் பேசுகிறது கொஞ்சம் புரியாது, ஆனால் புதுசாகிறவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இதை நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. புதுசாக ரசிக்கப்பட்டு ஒரு வருஷம் தான் ஆகும் வருவாங்க, நான் சொல்கிறதுடைய அர்த்தம் கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ரொம்ப வருஷம் இருப்பாங்க, நம்ம கிறிஸ்தவத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வேறு காரியங்கள் உள்ள என்ன இருக்குது, போதிக்கப்பட்ட காரியங்கள் உள்ளே இருக்கும். அதனால் சொல்கிறதுடைய அர்த்தம் டக்குன்னு புரியாது. அப்போது புரியலை அப்படின்னா என்ன செய்யணும், முதல்ல அதை கேட்டு தெளிவு பண்ணணும். நேரடியாக முதல்ல பேசும். ஒருவேளை பேசுனதில், ஏன்னா பேசுனது சிலர் என்ன செய்வாங்க, தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. புரியலைன்னா பரவாயில்ல, அது ஒரு கேட்டகரி. சிலர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா கூட புரியாமல் போயிடுறது நல்லது. ஆனால் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு ஊழியக்காரர் மேலேயும் ஊழியத்தின் மேலேயும் ஒரு வெறுப்பில் உட்காந்துருக்கு. முதல்ல என்ன செய்யணும், ஊழியக்காரர்கிட்ட வந்து அதை கிளாரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு, பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்க, இது எனக்கு இப்படி தோணுது, இது சரியா தப்பா? பேசினாலே என்ன செஞ்சிடும், 90% ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகிரும். ஆனால் பேச மாட்டாங்க. என்ன செஞ்சுருவாங்கன்னா, இதை பூரா வெளியே போய் பேசுவாங்க. அப்போ ஊழியத்தின் மீதும் ஊழியக்காரர் மீதும் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பொழுதுமே நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் குறை பேசி ஊழியத்தை அசிங்கப்படுத்தணும், ஊழியக்காரரை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா, தேவன் அதற்கான உங்கள் கிரியைக்கான பலனை கண்டிப்பாக தருவார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரா இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை. நீங்கள் ஊழியத்தையோ ஊழியக்காரரையோ அசிங்கப்படுத்தும் போது தேவன் என்ன செய்வார், அந்த
நீங்கள் செய்த செயலுக்கான பதிலை தேவன் தருவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது ஏதோ நான் என்னுடைய இதில் எல்லாம் சொல்கிறதில்ல. இதே சபையில் நடந்த காரியம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக 10 பேரை கூட்டிகிட்டு ஒருத்தன் வெளியே போனான். நான் பேர் சொல்ல விரும்பலை, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாது. 10 பேர் சபையிலேருந்து கூட்டிகிட்டு அவனால் அவங்க எல்லாம் வெளியே போனாங்க. போயிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். போனால் என்ன செய்யும்? நம்மளை பற்றி தப்பா எல்லார்ட்டையும் சொல்லும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருப்பவர்களையும் கூட போய் என்ன செஞ்சாங்க? கலைச்சாங்க. நீங்கள் அங்கே போகாதீங்க, நாங்கள்லாம் இந்த சர்ச்சுக்கு போகிறோம், இந்த சர்ச்சு அதை விட நல்லாயிருக்கும், அங்கே வாங்க. ஆனால் அவங்க அதை கேட்கல. இல்லைப்பா, நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் போகிறேன், நான் இங்கே வர்றேன்ட்டாங்க. இதுக்கிடையில் நம்முடைய சபையை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட இடையில அந்த போனவன் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கிறான்? நான் என்னைக்கு அந்த சர்ச்சை விட்டு வந்தனோ அன்னையிலேருந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொன்னான். இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ போயிட்ட உன் வேலையை நீ பார்த்துட்டு போகலாம். நம்முடைய சபையை சேர்ந்தவங்க எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த நேரம் அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்கான்? நிப்பாட்டி வழிமறிச்சு. இவங்க பார்க்கவே இல்லையா, அவன் வந்து வழிமறிச்சு என்ன சொல்லியிருக்கான்? நான் இப்போ ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அவன் தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னானாம், எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுது. ஏன்னா நம்முடைய சபையை சேர்ந்த அந்த நபர்கிட்ட அவன் சொல்லும்போது நான் மாதம் 60,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எவ்வளோங்க மாதம்? ஏன்னா நான் சர்ச்சை விட்டு வெளியே வந்தேன், ஆசீர்வாதமாக இருக்கேன், மாதம் 60,000 சம்பாதிக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், 60,000 சம்பாதிக்கிறவர் மாத ரீசார்ஜ் இல்லை, வருஷ ரீசார்ஜே பண்ணலாம். 3,500 ரூபாய்க்கு வருஷ ரீசார்ஜே பண்ணலாம். இருக்கா இல்லையா? ஜியோவில் இருக்குது, ஏர்டெல்லில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் 1 மாத ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான் சித்தி பையன்கிட்ட கூப்பிட்டு எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவன் வேலைக்கு போகல, அவன் சம்பாதிக்கலை. என்னங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாள் 1 மாதம் ரீசார்ஜுக்கு இன்னொருத்தனை கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? வாயை திறந்தா பொய். என்ன நடந்துச்சு தெரியுமா கடைசியா? ஏன்னா அன்னைக்கு அந்த 10 பேர் போகும்போது நான் வேதனைப்பட்டேன். நான் ஆண்டவர் சமூகத்தில், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்னை நல்லா தெரியும். இவனுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தவங்க, அவங்களுக்கு என்னை நல்லா தெரியும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் நேரடியாக என்கிட்ட வந்து பேசுகிறவங்க. அந்த இஷ்யூவில் அவங்க பேசவே இல்லை, போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட கிளாரிஃபை பண்ணலை, நான் விட்டுட்டேன். போனவங்க யாரையுமே நான் என்ன செய்கிறதில்ல, ஃபோன் பண்ணி கூப்பிட்றதோ பேசுகிறதோ கிடையாது, நான் பேச மாட்டேன். ஏன்னா சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நம்முடைய சபையினுடைய வார்த்தையை கேட்குற வரைக்கும் அவர்கள் யார்? அவர்களுக்கு நான் உத்தரவாதி. என்னைக்கு சபையை விட்டு அவங்க போயிட்டாங்களோ அவர்களுக்கு நான் வந்து ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு பெத்த தாய் இல்லாமல், தகப்பன் இருந்தும் இல்லாமல் அனாதை பையலாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அனாதையாக இருக்கான். அன்னைக்கு அவனும் வேலைக்கு போகிறதில்ல, சம்பாத்தியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு சொந்தக்காரவங்களை எதிர்பார்த்து தான் உட்காந்துருக்கோம். பி கேர்ஃபுல். ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக அசிங்கமாக ஏதாவது வெளியில் போய் பண்ணீங்கன்னா நீங்கள் யாருக்கு, நீங்கள் எனக்குன்னு இல்லை, எந்த ஊழியக்காருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது. எங்களை அழைத்தவர் தேவன். அவருக்கு என்ன அர்த்தத்தை சொல்கிறாரோ, என்ன வெளிப்பாட்டை கொடுக்குறாரோ அதில் தான் நாங்கள் வர்றோம். நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளாக சொல்ல, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் ஃபேக்ட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களை பாதுகாப்பதற்கு உங்கள் கவர்மெண்ட் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு கவர்மெண்ட் உதவி செய்யும். பணி பாதுகாப்பு, இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட், அரியர்ஸ், இப்படிலாம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் உங்களை பாதுகாக்கிற விஷயம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த கம்பெனி உங்களை என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நிற்கும். எங்களுக்கு அவரை தவிர யாரும் கிடையாது. பரலோக கவர்மெண்ட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம். உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் அவனை காட்டில் பெரியவரோடு நாங்கள் வேலை செய்கிறோம்.
எங்களுக்கு விரோதமாக எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், அவன் மேலே தப்பு இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், அவனுக்கு விரோதமாக நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் சரி, இது யாராக இருந்தாலும் சரி, இது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவளுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுக்கும் செய்கிற செயலுக்கும் உண்டான பலனை கண்டிப்பாக என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இது இன்னைக்கு என் சப்ஜெக்டே கிடையாது, ஏன் பேசுகிறேன்னு தெரியல. நீங்கள் நினைக்கலாம் யூடியூப்ல எல்லாம் நிறைய சொல்கிறாங்களே, பலன் உண்டு, டெஃபினட்டாக உண்டு. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் பாருங்க, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண வேலை அது சபையில். 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எப்படி இருக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன்? அவன் என்னை கேவலப்படுத்துறதுனால நான் அசிங்கமாக போயிடல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிடிக்கலையா ஒதுங்கிடும். நான் அதை செஞ்சுருக்கேன். எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக நான் பேசுனது கிடையாது. புரியுதுங்களா? இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நாங்கள் பேசி வெளியே வந்ததே கிடையாது. இல்லை பாச எனக்கு இது சரியாக வரல, நான் கிளம்புறேன் பாசன், இல்லை நான் வேறு பக்கம் போகிறேன், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். அவ்வளோதான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பது தேவாதி தேவன், வானத்தை பூமி மண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். உங்களுக்கு உங்கள் கவர்மெண்ட் கொடுக்கும்னா, உங்களுக்கு உங்கள் கம்பெனி கொடுக்கும்னா, எனக்கு என் பரலோக கவர்மெண்ட் கொடுக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த ஊழியத்தையும் என்னையும் அசிங்கமாக பேசினாலும் அத்தனை பேரும் நாசமாக தான் இருக்கான். நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அவன் நல்லா இருந்துட்டா கூட பரவாயில்ல, நல்லா இல்லை. அல்லேலூயா. எப்பொழுதுமே எந்த ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக உங்களுக்கு சில விஷயம் புரியலைன்னா நேரடியாக வந்து கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நேரடியாக வந்து பேசணும். இந்த சபையில் அதற்கான இடம் உண்டு, மற்ற சபை எனக்கு தெரியாது. இங்கே நீங்கள் நேரடியாக பேசலாம். எந்த ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா டெஃபினட்டாக நேராக வந்து அதை கிளாரிஃபை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்களாக ஒன்று தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவர் இப்படித்தான், இந்த ஊழியம் இப்படித்தான் சொல்லி. ஏனென்றால் இதில் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க என்னையை அவமானப்படுத்துகிறோன்னு. நீங்கள் என்ன, நீங்கள் இல்லை மீன்ஸ் அப்படி ஒரு பர்சன் வந்து என்னையை அவமானப்படுத்துகிறோம், அந்த ஊழியத்தை அவமானப்படுத்துகிறோம், மட்டுப்படுத்துகிறோம்னு நினைக்கிறாங்க. எங்களை அழைத்த தேவனை அவமானப்படுத்துகிறார். விட்டுருவாரா அவர்? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்னார். எசார்பில் அன்னைக்கு நான் வேதனைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். கர்த்தர் மேல் பாரத்தை. ஆனால் 2 வாரம் தாங்க, அந்த 10 டிக்கெட் போச்சு 2 வாரம் தான். அடுத்து 10 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தரை கூட நான் என்ன செஞ்சதில்லை. எனக்கு இவங்களை மட்டும்தான் தெரியும், ஈவ்லின் சிஸ்டருடைய அம்மா மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் தெரியாது. 10 பேர் வந்தாங்க. அந்த வருஷமே ஞானஸ்தானம் அத்தனை பேருக்கு கொடுத்தோம். 6-7 பேர் எனக்கு எடுத்தாங்க. நீங்கள்லாம் வந்த அந்த டைமில் தான் மீனா சிஸ்டர் வந்தாங்க, ரெஜினா சிஸ்டர் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் தான், அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அது நடக்குது. நான் அவங்க யாரையாவது வந்து பார்த்துருக்கேன்? யாரையும் பார்த்தது கிடையாது. தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஆச்சரியம்னா வந்தது மட்டும் இல்லை, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. வந்து வார்த்தையை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சபையில் சின்ன வயசுலேருந்து வந்தவங்க கூட ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறது இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களையும் தெரியும். வந்து 2 வாரம் 3 வாரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்லுங்கள் நாங்கள் எடுக்கிறோம்ட்டாங்க. அதற்கு முன்பாக அத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இல்லை. 3 பேர் கொடுப்போம் ரொம்ப போனால். அந்த டைமில் தான் ஏறக்குறைய 6 பேர் 7 பேர் மொத்தமாக கொடுத்தோம். அதுலேருந்து தொடர்ந்து அப்படி தான் வருது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 பேருக்காவது கொடுக்குற மாதிரி தான் கர்த்தர் இதுவரைக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அழைத்த ஊழியம், அந்த ஊழியத்துக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் சரி, உடனே அவங்க அப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆயிரும், அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக செய்த ஒன்று அதுக்குள்ளே அவங்க மனம் தெரியுமா மன்னிப்பு கேட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க, இல்லைன்னா மாட்டிக்கிடுவாங்க. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த, நாங்கள் கோயம்புத்தூரில் சபையில் விசுவாசியாக இருக்கும்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் எப்போயுமே என்னைய கூப்பிட்டுருவார். வேலையில் இருந்தால் கூட நீங்கள் எதாவது லீவ் போட்டு வந்துருங்கன்னுவார். என்னை கொஞ்சம் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணுவார். என்னன்னு தெரியாது, ஆனால் நான் அப்படிலாம் பெருசாக எதையும் விரும்பினதில்லை. பட் அவர் அப்படியே என்னை ட்ரீட் பண்ணுவார். நீங்கள் வந்துருங்க, எப்படியாவது லீவ் போட்டு வந்துருங்கன்னு. நான் அதே போல் லீவ் போட்டுலாம் போவேன். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. சுற்றுப்பட்டு கிராமங்கள்லேருந்து நிறையா ஊழியர்கள் வந்திருந்தாங்க. அதில் லஞ்ச் டைமில் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும்போது
அவர் என்னை நீங்கள் பாஸ்டரானே, இல்லை சார் நான் இல்லை பாஸ்டர், நான் வந்து பிலீவர் தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்னது, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு கிராமத்தை சொன்னார். அந்த கிராமத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்து ஒரு 2 வாரம் நடத்தும்போது 3ஆவது வாரத்தில் ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க. வந்துட்டு இவரை எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லி இவரை ரொம்ப மிரட்டியிருக்காங்க. யாரை? ஊழியக்காரர் ரொம்ப மிரட்டியிருக்காங்க. இனிமேல் நடத்துனீன்னா நீயே இருக்க மாட்டேன்ற லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதை மீறி நடத்தினா நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்ட. அவருக்கு ரொம்ப கலக்கமாகி அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் அவர் ஒரு மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன். நான் அழுதேன். 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் நான் அழுதேன். ஒரு 1/4 மணி நேரம் என்ன செஞ்சேன்? ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு சொன்னது, நீ அமைதியாருன்னு மட்டும்தான் சொன்னார் அப்படின்னார். என்கிட்ட சொல்லிட்டேன், நீ அமைதியாரு, இது முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அந்த வில்லேஜில் ஒரு டெத்து. என்ன தெரியுமா? இவரை வந்து மிரட்டினான் பாருங்க. அவன் மிரட்டிட்டு நேராக போய் ஒயின் ஷாப்பில் உட்காந்து சரக்கை போட்டுட்டு வண்டி எடுத்து போனால் லாரியில் அடிபட்டு ஆள் ஸ்பாட் அவுட். மிரட்டினவுடைய நிலைமை தான். ஊழியக்காரனுக்கு விரோதமாக வந்து எவன் வந்து மிரட்டினாலும் அவன் நிலைமை தான். அன்னைக்கு அன்னைக்கு அவன் ஆள் ஸ்பாட் அவுட். அவன் வீட்டில் தான் பந்தல் போட்டு டெத்துக்கான காரியங்கள் எல்லாம் நடக்கும். இதை தூண்டி விட்டான் பாருங்க அவன் ஒருத்தன். அவன் ஒரே மாதம் பைத்தியம் முடிச்சு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தான். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்து ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகி கடைசியில் பைத்தியமாகி ரோட்டில் சுற்றி ஒய்ஃப் விட்டு போயிடுச்சு. ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக மிரட்டுற வேலை, ஆள் அனுப்புகிற வேலை, ரவுடித்தனம் பண்ணுற வேலை, இது எவன் செஞ்சாலும் சரி, ஒன்று அவன் மனம் திரும்பி ஆண்டோடைய பிள்ளையாக மாறிடுவான், இல்லை அதில் எஸ்கேப் ஆனான்னா மாட்டிக்கணும். அல்லேலூயா. இந்த வேலையை யார் செஞ்சாலும் சரி, அவர்களிடத்தில் தேவனுடைய கோபம் வந்து இறங்கும். இது திட்டமாய் சொல்கிறேன். அவர் அதை சொல்லும்போது நான் ஆடிட்டேன். என்னையா ஆன் தி ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறேன், நான் அப்படி நினைக்கல, அவங்க அப்படி ஆகணும்னு நான் நினைக்கல, அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னார். இவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், ஊழியக்காரரை ஊழியத்துக்கு அழைத்த தேவன், அவருக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர் நிற்பாருங்க. இது யார் செஞ்சாலும் சரி, யார் இதற்கு விரோதமாய் நடந்தாலும் சரி, தேவன் இவருடைய சார்பில் நின்று கொடியேற்றுவார். ஊழியக்காரன் போய் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை குறித்து கண்ணீர் விட்டான் அப்படின்னா தேவன் அதை சர்வசாதாரணமாக எடுக்கிறது இல்லை. விசுவாசிகளுடைய கண்ணீரே ஆண்டவர் தொடப்பாருன்னா அவருக்காகவே டெடிகேட்டடாக வந்து நின்ன ஊழியக்காரனுடைய கண்ணீர் ஆண்டவர் விட்டுருவார? அல்லேலூயா. இது எனக்கு முந்தைய தலைமுறையில் ரசிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு யூடியூப் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க ஒரு தலைமுறை, அதுக்கு தெரியாது இது. ஏன்னா யூடியூப்பில் இஷ்டத்துக்கு பேசுகிறான்ல உட்காந்து, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டான்னு உட்காந்து பேசுகிறான் இல்லையா, அவனுக்கு விழுகும். அல்லேலூயா. தேவன் எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். கண்டிப்பாக ஒன்று அவன் மனம் திரும்புவான். ஒரு ஆள் அப்படி தான் பேசிகிட்டே இருந்தார், மோகன் சியை பற்றி ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பேசுகிறது இல்லை, ஏன்னு எனக்கு தெரியும், சொல்ல விருப்பலை. முதல்ல எல்லா மனிதனுக்குள்ளேயும் என்ன இருக்கும்? குறைகள் இருக்கலாம். அதை சுட்டி காட்டி நான் ரொம்ப யோக்கியம், ஏன்னா யார் அதை அதிகமாக செய்வா தெரியுமா? நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறாள் தான் இன்னொரு ஆளை சுட்டி காட்டிக்கிட்டே நீ தப்பு நீ தப்பு நீ தப்பு நீ தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக யார் தப்புன்னா அந்த ஆள் தான் தப்பு. யார் கை நீட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோ அதுதான் தப்பு. ஸோ நான் நம்முடைய சபைக்கு ஆன்லைனில் பார்த்து கொண்டுக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஊழியரை பற்றியும் எந்த ஊழிய காரியங்களை பற்றியும் குறைவாவோ
குறை பேசுகிறதோ கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது. 4 பேர்கிட்ட போய் விளம்பரப்படுத்தி அசிங்கப்படுத்துறது, இந்த வேலையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செஞ்சால் அதற்கான பலனை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அனுபவிப்பாங்க. எங்களை கேட்குறதுக்கு அவர் இருக்கார். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களை அவர் உணர்த்துவார், எங்களை அவர் சரிப்படுத்துவார். என்னைய என் மேனேஜரை தான் கேட்கணும், நீங்கள் வேலை பார்க்குற மேனேஜர் என்னைய கேட்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அம்மாவா இல்லையா? நான் ஒரு தவறு பண்ணிட்டேன்னா என்னை உணர்த்துறது யார் தெரியுமா இருக்கணும்? என்னை வழி நடத்துகிறவள் என்னை உணர்த்தணும். புரியுதுங்களா? என்னுடைய மூத்த போதகர்கள் என்னை உணர்த்தணும். அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம். யூடியூப் பார்க்குற ஆளுக்கு இல்லை, என்ன பார்த்தாலும் செல்லு பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எது ரொம்ப முக்கியம்? நாம் தேவனுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இருக்கும்போது தேவன் நமக்காக என்ன செய்கிறார்? வெற்றி கொடியை உயர்த்தி பிடிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் இதில் சொல்கிறாங்க இந்த வசனத்தில். முதல்ல பிள்ளைகள் அற்று, அதாவது பிரிக்கப்பட்டதுனால வரக்கூடிய துயரம். ரெண்டாவது தனித்து. மூன்றாவது என்னது? சிறைப்பட்டு. நான் சிறைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா சில நேரம் சில பாவங்களில் சில காரியங்களில் நீங்கள் நினைக்கலாம், நான் சிறைப்பட்டவனாக இருக்கிறேன், சிறைப்பட்டவளாக இருக்கேன். நான் இருக்கிற இடத்துல சில தவறான நபர்கள் இருக்கிறதுனால என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு விக்கிரக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து நம்ம வெளியே வந்திருப்போம். இன்றைக்கி நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனால் சொந்த பந்தங்கள் ஒன்றா கூடும்போது, ஒரு ஃபங்க்ஷனில் கூடும்போது என்ன செய்ய சொல்லுவாங்க? அவன் டக்குன்னு சொல்லிட்டாங்க, சொல்லுவாங்க என்ன செய்யணும்? போய் எப்போ அதுக்கு போய் என்ன செய்ய சொல்கிறாங்களா இல்லையா? ஏற்றிரு, மெழுகுவத்தியை டக்குன்னு ஏற்றிரு, அதுக்கு போய் இந்த மாலையை இந்த பூவை போட்டுரு. இப்போ சில நேரம் இவங்க சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நம்ம செஞ்சிடறோம். அதை தான் சொல்கிறேன், சிறைப்பட்டவனாயிடுது. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் சொந்த பந்தங்கள் கூடி இருக்கும்போது, ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடக்கும்போது இதை செய்யலைன்னா கூச்சுக்கிறாங்க, என்னால் வேறு வழி இல்லைன்னு செய்கிற மாதிரி ஆகிடுது. ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு வெற்றி கொடியை தேவனே என்ன செய்வார்? ஏற்றுவார். இது கண்டிப்பாக நடக்கும். வேலை பார்க்குற கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட்டாக வரும்னா, வேலை பார்க்குற கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரும்னா, ஆண்டவருக்கு ஆதரவாக அவருடைய பிள்ளைகளாக நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் வருவாரா மாட்டார்? கண்டிப்பாக எல்லா சொல்லையும் மாற்ற. ஏன்னா அந்த மெழுகுவத்தி ஏற்றுன்னு சொல்கிற அம்மாவுக்கு நாளைக்கு அங்கே குடும்பத்தில் வேறு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், அது உட்காந்து யோசிக்கும், ஏன் இப்படி வந்துச்சு, இது வரைக்கும் இப்படி வந்தது இல்லையான்னு யோசிக்கும். அது உங்கள் நாத்தனாராக இருக்கலாம், அது உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களை கம்பல் பண்ணி அதை தான் பண்ண சொல்லும். ஆனால் அதுக்கு வீட்டில் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுவரை வராத ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். இப்போ அந்த அம்மா உட்காந்து யோசிக்கும்போது ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய உணர்த்துவார்? நீ இதெல்லாம் பண்ண சொன்னில, அதனால தான். அடுத்த முறை வரும்போது தீப்பெட்டியை உங்கள் கையில் கொடுக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றும். புரியுதுக்காக சொல்கிறேன். நான்காவது காரியம் என்னது? நிலையற்று இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா எனக்கு சரியான படிப்பு இல்லை, எனக்கு சரியான தகுதி இல்லை, அதனால் 6 மாதம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், அப்புறம் அதனால் அந்த கம்பெனியில் என்னால் வேலை செய்ய முடியல, என்னை அனுப்பிச்சிடுறாங்க, திரும்ப வேலை தேடி நான் அலைகிறேன். அதான் நிலையற்று அலைகிற காரியம். 6 மாதம் ஒரு வீட்டில் இருக்கிறேன், அப்புறம் வாடகை ஏற்றிடுறாங்க, என்னால் இருக்க முடியல, நான் என்ன செய்கிறேன்? அடுத்து வேறு வீடை பார்த்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகும். அங்கே வேறு பிரச்சனை, நிலையான வருமானம் இல்லை. அடிக்கடி என்ன செய்கிறேன்? ஒரு இடத்துல அமைதியானால உட்கார முடியலைங்க, ஏதாவது ஒரு காரியத்தை தேடி போய்கிட்டே இருக்க மாதிரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல என்ன காரியத்திற்காக அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்களோ அதே இடத்துல உங்களை நிலைத்து நிற்க பண்ணுகிறவர் ஆண்டவர். தாவீது எல்லா தேசத்துக்கும் போயிட்டார்,
எல்லா தேசத்துக்கும் போயிட்டார். ஏன் போனார் தெரியுமா? அவரை விரட்டினாங்க, அவரை கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க. முதல்ல மாமனார், அப்புறம் மகன், அப்புறம் எதிரிகள். அவருக்கு வராத நெருக்கமே கிடையாது. அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஓடின ஒரே நாட்டிலே போய் ஒழிய முடியுமா? முடியாது. அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்தோடனே அடுத்த நாட்டுக்கு ஓடுறார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர் அப்படின்னே சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அலைஞ்சு டயர்டாகி போன மனுஷன் தாவீது. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் தேவன் அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ அவர் யோசித்து பார்க்கும்போது தெரியுது, என்னை ஏன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்குனார் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நாட்டை பற்றியும் எனக்கு தெரியும். அவர் நினைச்சாரு என்னை உயிரை கொல்றதுக்காக என்னை துரத்துறாங்க, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் கலாச்சாரம் எப்படி இருக்குது, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோ, நமக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றியும் ஒவ்வொரு ஏரியாவை பற்றியும் அவருக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவரை எல்லா பக்கமும் ஓட வச்சார். அல்லேலூயா. அது எப்போதான் அவருக்கு புரிஞ்சிருக்கும் தெரியுமா? அவர் ராஜாவாகி இளைப்பாறும்போது தான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறதெல்லாம் யோசிச்சு ஆண்டவருக்கு அவர் நன்றியை செலுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மனிதர்கள் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நாம் சேர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் யாரையும் சார்ந்து வாழ அழைக்கப்படவில்லை. நாம் சார்ந்து வாழக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சேர்ந்து இருக்கணுமா? இருக்கலாம். இல்லை சேர்ந்து இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காது, நீ போ அப்படின்ட்டாங்கன்னா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆரம்பத்திலேருந்து தனியாகவே வாழ்ந்ததுனால கொஞ்சம் தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆரம்பத்திலேருந்துன்னா வேலை நிமித்தம் தனியாக போனேன். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெளியூர் அது இதுன்னு போனேன், வெளி ஸ்டேட்டுகளுக்கெல்லாம் போனேன். தனியாக இருந்து பழகிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வீட்டை விட்டு பிரிஞ்சதில்லை. எனக்கு ஹாஸ்டல் லைஃபே கிடையாது. டே ஸ்காலர் தான். காலேஜ் போகும்போது கூட டே ஸ்காலர் தான். ஆனால் எப்பொழுது தனியாக போய் பழக ஆரம்பித்தோமோ, இப்போ தனியாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தனியாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, அது தவறல்ல. ஆனால் தனித்து இருக்கிறேன்னு என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்துலையும் ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் அவரை அவமானப்படுத்துறீங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு யாருமே இல்லை பதர், நான் தனியாக இருக்கேன் பதர். நீங்கள் அவரை அவமானப்படுத்திட்டீங்க. உங்கள் கூட உங்கள் கணவர் இருக்கும்போது, என் கணவர் கூடயே இருக்கிறது இல்லை பிரதர் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? திரும்பி பார்ப்பார். இதே ஓயாமல் சொன்னால், நீ கிளம்ப முதல்ல சொல்லுவாரா மாட்டாரா? பக்கத்தில் உட்காந்துருக்கேன், கணவர் கூட இல்லைன்றா, அப்போ யார் கணவர்னு கேட்பார். ஆமாவா இல்லையா? அதை தான் நம்ம செய்கிறோம் பல நேரங்களில். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆனால் அந்த உணர்வை விட்டுட்டு, அல்லது எப்பயுமே உணர்ச்சிகளின் அடிப்படையிலேயே போகக்கூடாது. அதிகமாக மனிதன் உணர்ச்சிகளினால் ஆக்கப்பட்டவன் தான், ஆனால் உணர்வுகளின் அடிப்படையிலே அணுகக்கூடாது. சத்தியத்தின் அடிப்படையில் அணுகணும். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நாம் அணுகணும். அதில் தான் நம்முடைய கண்ணீரை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் பெரியது. நிறைய பேர் நீங்கள் பிரசங்கத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். அவர் நல்லவர், அதனால கேட்பார். ஆனால் கண்ணீரை காட்டிலும் எது வலிமையானது? நம்முடைய விசுவாசம், இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம். அதுதான் ஆண்டவர் என்ன செய்யும்? ஆண்டவர்கிட்ட அவருடைய கிருபையிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ நாம் கொடிகள் தான், ஆனால் மற்ற மனிதர்கள் செடிகள் அல்ல. இயேசுவே மெய்யான திராட்சை செடி, அவர் தான் செடி. அவரில் தான் நாம் என்ன செய்யணும்? சார்ந்து இருக்கணும். வாசிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 30:15. ம் 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 சரி. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள்.
ரட்சிக்கப்பட்டதுன்னா என்னது? அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய அர்த்தம் என்ன? விடுதலை ஆக்கப்படுறது. ரட்சிப்பு என்றால் விடுதலை. ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கும், சிறைப்பட்டிருக்கும், அதுலேருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் எப்போ? மனம் திரும்பி. இதுக்கு ஆர்சி பைபிளில் வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, என்னிடத்தில் திரும்பி. அதாவது ஆண்டவர் என் பக்கம் இல்லை, ஆண்டவரிடத்தில் திரும்பி. அதான் மனம் திரும்பி. அடுத்து என்னது? அமர்ந்திருந்தால் அப்படின்னு வருது. அதுக்கு அதில் என்ன வருதுன்னா, அமைதியாக இருந்தால். என்ன அர்த்தம்? அமைதியாக. அப்போ அமர்ந்திருந்தால் அப்படின்னு இங்கே வரக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது? அமைதியாக இருந்தால். இது சாத்தியமாக இருக்குதா நடைமுறையில்? அமர்ந்திருக்கும் போது தான் நிறைய என்ன செய்யணும், கச்சாமச்சான் பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ எவ்வளவு கொந்தளிக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பி வந்து மட்டுமல்ல, என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கும்போது தேவ பலன் வரும், அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பலத்தோடு நீங்கள் சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆதியாகமம் 1:2 வாசிப்போம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையாக இருந்தது. அப்புறம் 2 இருந்துச்சு. Spirit of God moved upon the face of the water. ஆங்கிலத்தில் வருது, Spirit of God moved upon the face of the water. மூவ் பண்றார். தேவ ஆவியானவர் தண்ணீர்கள் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி மூவ் பண்றார். பூமியினுடைய ஒழுங்கின்மையை பார்க்கும்போது டென்ஷன் ஆகத்தான் செய்யும். வீட்டில் சில ஒழுங்கின்மையை, பிள்ளைகள் ஒழுங்கின்மையாக இருக்கும்போது பார்க்கும்போது டென்ஷன் ஆகத்தான் செய்யும். வீட்டில் ஒன்றும் இல்லாமல் வெறுமையை பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும்? டென்ஷன் ஆகும்தான். அது நியாயம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லித்தரார் அப்படின்னா, ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் வீட்டில் ஒழுங்கின்மை இருக்குது தான், வீட்டில் வெறுமை இருக்குது தான். நீங்கள் அதை பார்த்து டென்ஷன் ஆகிறதுனால அது மாறப்போகிறதில்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல என்ன செய்யுங்க? ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. இருந்துட்டு ஸ்லோவாக என்ன செய்யுங்க? மெதுவாக அசைவாடுங்க. மெதுவாக, அதாவது அமைதியாக விசுவாசத்தோட நடங்க. ஓட வேண்டியதில்லை, அவசரப்பட்டு ஓட வேண்டியதில்லை, படப்படன்னு எதையோ பேச வேண்டியதில்லை. அமைதியாக என்ன செய்யுங்க? மெதுவாக நடங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நடங்க. ஆண்டவர்கிட்ட அமைதியாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிதானமாக பேசுங்க. நிதானத்தை தவற விட்டுற. ஏன்னா அந்த டைம் இருக்குது பாருங்க, அது நிதானம் தவறுகிற நேரம். வீட்டில் 2 இருந்தால் ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஒழுங்கின்மையாகவும் இருக்குது, வெறுமையாகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? பாத்திரம்லாம் பறக்கும். அது செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இருந்து என்ன செய்யுங்க? அமைதியாக ஆண்டவரிடத்தில் அதை தெரியப்படுத்துங்க. மெதுவாக நடங்க. எல்லா மோசமான சூழ்நிலையும் மெதுவாக என்ன செய்யும்? இப்போ மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே யார் இருக்காரு? அன்னைக்கு பூமி ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருக்கும்போது யார் அசைவாடுனா? இப்போ உங்களுக்குள்ளே யார் இருக்கிறாரு? உங்கள் வீட்டில் ஒழுங்கின்மை வெறுமையாக இருக்கும்போது நீங்கள் அப்படி மெதுவாக நடந்து போகிறீங்கன்னா யார் உண்மையிலே அசைவாடுறது? பரிசுத்த ஆவியான அசைவாடுனா அந்த இடம் மாறுமா மாறாதா? ஒழுங்கின்மை மாறுமா மாறாதா? வெறுமை மாறுமா மாறாதா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை அசைவாட வைக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? அவ்வளோதான். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சிடறாங்க, நிர்வாணிகளாக மாறிட்டாங்க. தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? உலாவி கொண்டிருந்தார். ரிலாக்ஸாக வாக்கிங் போய்கிட்டு இருந்தார். அதான் உலாவுதல். எல்லா ப்ராப்ளத்தையும் மாற்றினார், தீர்வை ஏற்படுத்தினார். ஒழுங்கின்மையை பார்க்கும்போதும் வெறுமையை பார்க்கும்போதும் டென்ஷன் ஆகுது. ஆனால் டென்ஷன் ஆனால் சொல்யூஷன் வராது, தீர்வு வராது, இன்னும் மோசமாகும். ரிலாக்ஸ் பண்ணும்போது, ரெஸ்ட் எடுத்தா சொல்யூஷன் என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும்.
ரெஸ்ட்டு அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக இருக்கிறது, அதாவது மைண்ட் ரெஸ்ட். அதுதான் கஷ்டம். பாடி ரெஸ்ட் எடுக்க முடியும், மைண்டு ரெஸ்ட் எடுக்காது. சிலர்லாம் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட்டு நான் தூங்கின மாதிரியே இருந்துச்சு, தூங்காத மாதிரியே இருந்துச்சு. ஏங்க நல்லா தான் தூங்கினேன், ஆனால் என்ன செய்யுது, ஏதோ யோசனை வந்துக்கிட்டே இருக்குது, மைண்ட் இல்லாத வேலை பார்க்கும். அதுதான் நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுக்கணுங்கிறது. ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரை என்ன செய்கிறார், அவர் தருகிறார். அல்லேலூயா. இன்னொன்று, சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களாம், பூமியையே சுதந்திரிக்க முடியும். யாரால? கோபப்படுறவங்கனால இல்லை, சாந்த குணம் உள்ளவர்கள் தான் சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும் பாருங்க, அதனுடைய நினைவுகளும் தெரியும். உடைந்து போன எல்லாம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்றால் ரெஸ்டோரேஷன் நடக்கணும். அதாவது மீண்டும் கட்டப்படுதல், அதான் ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் நடக்கணும்னா ரெஸ்ட்டில் இருக்கணும், ஓய்வில், மைண்ட் ஓய்வில், ஃபிசிக்கல் ஓய்வு சொல்லலை, அதிலே இருக்கலாம், தப்பு இல்லை. பதறி, அதான் சொல்கிறாங்களே, பதறாத காரியம் சிதறாதா? ஆமாம், பதறினா என்ன ஆயிரும், சிதறிடும். அதை தான் பழமொழிகள்லாம் வருது. அப்போ ஒரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம போய் உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவருக்கு தெரியும் தான், ஆனால் அவர்கிட்ட அவர் பேசணும்னு நினைப்பார். அதை பூரா சொல்லிட்டு இந்த சூழ்நிலையை மாற்றணும். ஆண்டவரே நீங்கள் தான் மாற்றணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், அந்த ஆலோசனை கொடுப்பார். நீ இப்படி இரு, நீ அமைதியார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் எல்லா கவலையும் அவர் மேல் என்ன செஞ்சுருங்க, வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் மேலே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கவலையை எடுத்து வச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை, அழுக வேண்டியதில்லை. அவர்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் என்ன செய்யணும், அமைதியான. அப்போ ஆண்டவர் எதைத்தான் விரும்புகிறாரு தெரியுமா, அவருடைய பிள்ளைகள் பதற்றப்படக்கூடாது, அவருடைய பிள்ளைகள் நிதானமாக இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் அமைதியாக இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் வாயை திறந்து துர்ச்செய்தியை பேசக்கூடாது, அவிசுவாசத்தை பேசக்கூடாது, சூழ்நிலையை பேசக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை தான் என்ன செய்யணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இது செய்கிறது ஈஸியாக கஷ்டம். இதில் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 லட்ச ரூபா செலவாயிரும் அதுக்கு. இதைத்தான் நம்ம சுருக்கி சொல்லுவோம். இந்த வாய்க்குன்னு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஜிப்பு ஒன்று ரெடி பண்ணி போட்டோம்னா பாதி ப்ராப்ளம் சரியாயிடும். பேசக்கூடாததை இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், சூழ்நிலையை நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்னு ஜிப் எடுத்து அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், 50% ப்ராப்ளம் சால்வ். மீதி 50% வெற்றியாக முடியணும் அப்படின்னா விசுவாசத்தை தான் பேசுவேன். அதாவது தேவனுடைய வார்த்தையை வச்சு எனக்கு என்ன நடக்கணுமோ அதை பேசுவேன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கா, நான் என்ன செய்ய மாட்டேன், எப்போ வீட்டில் அரிசி இல்லாதப்போ. புரியுதா உங்களுக்கு? நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும்போது நானும் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன், கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்க மாட்டேன். எப்போ? ஊருபுறம் கடன் இருக்கும்போது. சிலர் நினைக்கிறாங்க அப்போ எப்படியா சொல்கிறது, அப்போ சொல்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம், விசுவாச அறிக்கை. ஆதியாகமம் 2:7 மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2:7. சரி, மனுஷனை மண்ணுனால உண்டாக்கி, பொம்மை மாதிரி உண்டாக்கி, தன்னுடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை யார்கிட்ட ஊதுனாரு, மனுஷன்கிட்ட ஊதுனாரு. எங்க ஊதுனாரு? நாசினா என்னதுங்க, மூக்கு. ஏன் கண்ணில் ஊதலை, ஏன் காதில் ஊதலை, ஏன் ஹார்ட்டில் ஊதலை, ஏன் மூக்கில் ஊதுனார்? நினைக்கிறேன் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா? எங்ககிட்ட என்ன செய்யாதீங்க, எங்களுக்கு என்ன தெரியும், அவர் தானே படைச்சார், அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றீங்க. நான் அது காரணம் சொல்கிறேன். எபிரேய மொழியில் மூக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 அர்த்தம் இருக்குது. முதலாவது, இப்போ நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மூக்குக்கு நோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? மெடிக்கல் டைமில் நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்வாங்க. இன்னர் நோஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் ஃபேஸ்ன்னு அதை சொல்கிறாங்க, ஏன்னா முகத்தில் தான் என்ன இருக்குது, மூக்கு. இன்னொரு முக்கியமான அர்த்தம் ஆங்கர் அப்படின்னு ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்?
ஆங்கர். ஆங்கர்னா என்னதுங்க தெரியுமா யாராவது? ஆங்கர்னா என்னது? ஆங்கிரின்னா என்னது? கோபம். இப்போ கோபத்தை கொண்டு வந்து ஏன் மூக்கோட ஜாயின் பண்ணுறாரு? மூக்குக்கு அர்த்தம் இது ஒன்று வருது, ஆங்கர்னு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்மளே அடிக்கடி சொல்லுவோம், இவனுக்கு என்ன வருது? நாக்கு மேலே கோவம் வருதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை, கண்ணு மேலே கோவம் வருதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் என்ன தான் சொல்கிறோம்? மூக்கு மேலே கோபம் வருது சொல்கிறோமா இல்லையா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சொல்கிறோம், ஆனால் அதான் உண்மை. அப்போ என்ன அர்த்தம்னா, மூக்கு என்பது கோபத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போ ஜீவ காற்றை மனிதனுடைய மூக்கில் ஊதினார் அப்படின்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுடைய கோபத்தின் மீது ஊதினார்னு அர்த்தம். தேவனுடைய, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம் நம்முடைய புயங்கள், தோல் இருக்கு பாருங்க, இது அவருடைய வல்லமையை அடையாளப்படுத்துகிற காரியம். தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு, படைப்புக்கு அடையாளம் நம்முடைய கைகள். புரியுதுங்களா? நம்மளை எப்படி உண்டு பண்ணாரு? முதல்ல கையில் ஒரு பொம்மை செஞ்சு அப்புறம் தான் என்ன செஞ்சார்? அப்போ அவருடைய கைகள், நம்முடைய கைகள் எதற்கு அடையாளம்? அவருடைய சிருஷ்டிப்புக்கு அடையாளம். தேவனுடைய கிருபைக்கு அடையாளம் எது தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற உறுப்பில் எது தெரியுமா? கண்கள். ஆண்டவரே உம்முடைய கிருபையை என் கண்கள் கண்டதே. அப்போ நம்முடைய கண் எதுக்கு அடையாளம்? அப்போ நாம் இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கோபத்திற்கு அடையாளம் தான் நம்முடைய மூக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம் நம்முடைய வாய். இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசுமா? வாய். அப்போ ஏன் ஜீவ காற்றை நம்முடைய மூக்கில் ஊதினார்னா, ஒழுங்கின்மையை பார்த்தா, வெறுமையை பார்த்தா டென்ஷன் ஆகும்தான். ஆனால் அதை தேவன் எப்படி ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்து அதை மாற்றினாரோ, அதை போல தம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய தன்மையிலே படைக்கப்பட்ட மனுஷனோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிலாக்ஸாக இருந்து மைண்டை ரெஸ்ட்டில் வச்சு சூழ்நிலைகளை என்ன செய்யணும்? அவன் மாற்றணும். விசுவாச வார்த்தைகளை பேசி பேசி என்ன செய்யணும்? அவன் மாற்றணும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய கோபத்தினால் செய்ய முடியாததை கர்த்தருக்குள்ளாக தேவ சமூகத்தில் நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி எல்லாவற்றையும் சீராக்க முடியும், சரி பண்ண முடியும். தேவனே அந்த பலனை தருகிறார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, மட்டுமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பிதாவாகிய தேவனே, நீர் கொடுக்கிற தேவ பலத்தோடு, நீர் கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தோடு, நீ உம்முடைய கிருபையின்படி அதை விசுவாசித்து நாங்கள் இன்னும் ஜெயமாய் முன்னேற எங்களுக்காக வெற்றி கொடியை பிடிக்கிறவர் நீர் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்துடைய வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெயிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயங்களையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தாவே நீரே கொடுப்பீரா. நீரே அருள் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் அவர்களில் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.